வணக்கம். நான் கோகிலா மணிகண்டன். இன்னைக்கு ஆக்டர் அரவிந்த் சாமி லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது கோபிநாத் கொடுத்த ஒரு 1 ஹவர் இன்டர்வியூ. அதை ஷார்ட்டாக நான் உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸில் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அவங்க அப்பா என்னதான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவருக்கு கம்மியான பாக்கெட் மணி தான் கொடுத்துட்டு இருந்தார். பாக்கெட் மணி பத்தலைன்னு மாடலிங் உள்ளே போனார். அப்போ வந்து ரஜினியும் மம்முட்டியும் நடித்த படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. எல்லோரும் என்னை கேட்டாங்க, ஃபஸ்ட்டு படம் நடிக்க போகிறீங்க, ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் படத்தில் நடிக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு கொடுத்த டைலாகை நான் கரெக்டாக டெலிவரி பண்ணணும், எனக்கு கொடுத்த ஆக்ஷனை நான் கரெக்டாக நடிக்கணும், இது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது. நான் அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகலான்னு சொல்கிறப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாச்சு, கேன்சர்னு டிடெக்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்காக நான் 3 மந்த்ஸ் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டேன். சேர் போட்டு சேர்லேயே தான் தூங்குவேன். அவங்கள நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டேன். அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு அவங்க மென்டலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன். அப்போ மணிரத்னம் கூப்பிட்டு என்னை உயிரே படம் பண்ண சொன்னார். ஸோ அப்போ வந்து என்னை பிஸியாகவே வச்சுட்டு இருந்தார். வேறு இடத்துல ஷூட்டிங் முடிச்சோடனே டப்பிங் 1.5 வருஷம் எனக்கு அதுலேருந்து வெளியில் வரதுக்கு ஆச்சு. எனக்கு மேரேஜ் ஆகி 2 கிட்ஸ் வந்தாங்க. என் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் பிரிஞ்சு போயிட்டாங்க. 2 பேருமே ரொம்ப கிட்ஸு. ஸோ கிட்ஸாக இருக்கும்போது அவங்கள நான் தான் வளர்த்தணுன்னு வந்தது. 2002லேருந்து 2012 வரைக்கும் அவங்க 2 பேர்த்தையும் ஒரு நைட் கூட நான் பிரிஞ்சதே இல்லை. அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் கொடுத்துட்டு என்னோடய பிஸ்னஸையும் பார்த்துட்டேன். என்னோடய பிஸ்னஸ் மீட்ஸ் வந்தாலுமே எல்லாமே சம்மர் வெக்கேஷனில் தான் பிளான் பண்ணுவேன். ஸோ அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு என்னோடய பிஸ்னஸையும் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு பயங்கரமாக உடம்பு போட்டுச்சு. உணவு போட்டதுக்கப்புறம் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தபோது மறுபடியும் மணிரத்னம் கூப்பிட்டு எனக்கு கடல் படம் பண்ண சொன்னாங்க. நான் மறுபடியும் ஜிம்முக்கெல்லாம் போய் என்னோடய உடம்பெல்லாம் குறைச்சி, என்ன தான் எனக்கு கடல் படம் வந்து வெற்றியை கொடுக்கலைனாலும் எனக்கு ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்தது வந்து எனக்கு கடல் படம் தான். நெக்ஸ்ட் வந்து என்னை அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு அரசியலில் வர்றதுக்கெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து பாலிசி நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பாலிசி நோட்ஸ் வந்து யார் மேக் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர், செக்ரட்டரி இந்த மாதிரி ஹை போஸ்டிங்கில் இருக்கிறவங்க மக்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த பாலிசி, ஸ்கீம்ஸு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னோடது இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். நான் என் குழந்தைகள்கிட்ட எப்போவுமே சொல்கிறது அதுதான், எப்போவுமே பிஸியாகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அரவிந்த் சாமி லைஃப்பில் இருந்து ஒரு 3 விஷயத்த நம்ம கற்றுக்கணுன்னா என்னென்னா, அவரே சொல்கிறது இதுதான். என்னதான் காசு பணம் இருந்தாலும் நம்மளுக்கு நிம்மதின்னு ஒன்று வேணும். ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா, ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறத விட்டுட்டு, அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கணும். எப்போவுமே நம்மளை வந்து பிஸியாகவே வச்சுக்கணும். இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் ஹீமோ படிச்சிருக்கலாம், அது படிச்சிருக்கலாம், எங்கள் அம்மாவுக்கு அது கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் இல்லை. இப்போ எனக்கு மட்டும் ஏன் 2 குழந்தைகளையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற கஷ்டம், அதையும் நான் ஏற்றுக்கல. நம்ம 100% பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும், அதை நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து